Hello viewers, good morning, happy morning, wonderful morning to everyone. Today we are going to talk about instead of. So instead of எங்கெல்லாம் பயன்படுத்தணும், இதை வச்சு நம்ம எப்படி வாக்கியங்களை உருவாக்குறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். instead ofனா என்ன மீனிங் அப்படின்னா பதிலாக, இதுக்கு பதில் அது, அதுக்கு பதில் இது, இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. சோ இதுக்கு பதிலா அந்த பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பதிலாக அப்படிங்கிறது தான் instead of அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இப்போ நம்ம பதிலாக அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். காப்பிக்கு பதிலாக தேநீர், ஓட்டுவதற்கு பதிலாக நட, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பதிலா இன்னொரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து கம்பேர் பண்ணல, இதை செய்யறது போல இதை செய் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த நீ சூஸ் பண்ணு அப்படிங்கிறது பதிலா இதை சொல்லியிருக்காங்க. சோ இந்த சென்டென்ஸை நம்ம எழுதும் போது ஃபர்ஸ்ட் காப்பிக்கு பதிலாக தேநீர்னு சொல்றது இதை நம்ம மூணா பிரிச்சுக்கலாம். இந்த மூணு வாக்கியத்தை, அதாவது இந்த மூணு வார்த்தைய மூணா பிரிச்சுக்கலாம். சோ இப்ப இதை நம்ம எழுதணும். சோ இப்ப நம்ம இதை எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காஃபி, காஃபி அப்படின்னு சொல்லும் போது காஃபி நம்ம எழுதுவோம். பதிலாக அப்படின்னா இன்ஸ்டீட் ஆஃப், இன்ஸ்டீட் ஆஃப் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். தேநீர் அப்படிங்கும் போது டீ. சோ இதை நம்ம அப்படியே எழுதிடலாமா அப்படின்னு கேட்டா கிடையாது, அப்படியே நம்ம எழுதக்கூடாது. சோ இதை வந்து நம்ம கிராஸ் மெத்தட்ல எழுதணும். சோ இங்க காஃபிக்கு பதிலாக தேநீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எதை பருக சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேநீரை பருக சொல்லியிருக்காங்க. சோ எந்த விஷயத்த செய்ய சொல்றாங்களோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்ப தேநீர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்ப இங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது டீ. ஓகே, டீ. எதுக்கு பதிலா டீ சொல்லியிருக்காங்க அப்படின்னா காஃபிக்கு பதிலா. அப்போ டீ instead of coffee, tea instead of coffee. அப்போ காஃபிக்கு பதிலா நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க, டீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ காஃபி நல்லதா டீ நல்லதான்னு கேட்டா டீ தான் நல்லது. ஆனா நம்ம குடிக்கிறது பேரு டீயே கிடையாது. டீங்கிறது ஃபாரின்ல இருந்து வந்தது, அவங்க கல்ச்சர் தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க டீ எப்படி குடிச்சாங்க அப்படின்னா பால் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒயிட் சுகர் யூஸ் பண்ண மாட்டாங்க, வெறும் தேயிலைய காய வச்சு அதை அப்படியே குடிப்பாங்க. தேயிலையை காய வச்சு அதை ஃபில்டர் பண்ணி அதுல உள்ள தண்ணீரை தான் குடிப்பாங்க. அது வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்கா இருந்தது. அது உண்மைக்கே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தான விஷயம். ஆனா இப்போ நம்ம குடிக்கிற தேநீர் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா பால் யூஸ் பண்றோம், ஒயிட் சுகர் யூஸ் பண்றோம், டிகாஷன் யூஸ் பண்றோம், அது அதிகமா யூஸ் பண்றோம். சோ அது ஒரிஜினல் டிகாஷனான்னு கூட நம்மளுக்கு தெரியறது இல்ல. சோ இந்த மாதிரி யூஸ் பண்றது தான் தவறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டீ குடிக்கிறது ரொம்ப நல்லது, ஆனா அது கரெக்டா நம்ம குடிக்கிறோமா அப்படிங்கிறது தான் விஷயமே. சோ டீ இன்ஸ்டீட் ஆஃப் காஃபி. ஓகே, காஃபிக்கு பதிலா தேநீர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்தது பாருங்க, ஓட்டுவதற்கு பதிலாக நட. அப்ப நம்ம இங்க ஃபர்ஸ்ட் எதுதான் எழுதணும்? எஸ், நடக்கிறதான் எழுதணும். வாக் இன்ஸ்டீட் ஆஃப், பதிலாக அப்படிங்கும் போது இன்ஸ்டீட், இன்ஸ்டீட் ஆஃப் ஓட்டுவதற்கு டிரைவ். சோ வாக் இன்ஸ்டீட் ஆஃப் டிரைவ், ஓட்டுவதற்கு பதிலாக நட. அதே மாதிரிதான் அடுத்தது, ரொட்டிக்கு பதிலாக சாதம். சோ ரைஸ், சோ ரைஸ் இன்ஸ்டீட் ஆஃப் எது, பிரெட். பிரெட்டுக்கு பதிலா சாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, நடப்பதற்கு பதிலாக ஓடு. அது ஓட்டுறது, இது ஓடுறது. சோ ஓடு அப்படிங்கும் போது ரன், ரன் இன்ஸ்டீட் ஆஃப் வாக், ரன் இன்ஸ்டீட் ஆஃப் வாக். சோ ஓடுறதுக்கு, நடக்கிறதுக்கு பதிலா ஓடு. அடுத்தது பாருங்க, மெசேஜுக்கு பதிலா அலை. மெசேஜ் பண்ணிட்டே இருக்காத, கால் பண்ணு அப்படி சொல்லுவாங்க இல்லையா. சோ மெசேஜுக்கு பதிலாக அலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலைங்கிறது கால், கால் இன்ஸ்டீட் ஆஃப் டெக்ஸ்ட். சோ டெக்ஸ்ட் பண்ணாத, கால் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ இதுக்கு பதிலா இது அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயத்த மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த மாதிரி சிம்பிளா நம்ம சென்டென்ஸ ஃபார்ம் பண்ணிக்கலாம். சோ இப்ப பதிலாக அப்படிங்கிறதுக்கு நம்ம நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி சென்டென்ஸ்ல எழுதியிருக்கோம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த வாக்கியங்கள் தான். ஓகே, காஃபிக்கு பதிலாக தேநீர். சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அதே மெத்தட்ல எழுதிக்கலாம். டீ இன்ஸ்டீட் ஆஃப் காஃபி, டீ இன்ஸ்டீட் ஆஃப் காஃபி, அதாவது காஃபிக்கு பதிலாக தேநீர் அப்படிங்கறத நம்ம எழுதியாச்சு. வேண்டாம்,
ஓகே, காஃபிக்கு பதிலா என்ன செய்யாத, தேநீர் எடுக்காத, அதுக்கு நீ காஃபியே குடிச்சிட்டு போயிடலாம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் மீன் பண்றாங்க. இதுக்கு பதிலா அது நீ எடுக்காத, இருக்கிறத என்ன செய், யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப காஃபிக்கு பதிலாக தேநீர் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி சென்டென்ஸ்ல இருக்கு. சோ இந்த வேண்டாம்னு சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? நாட். ஓகே, நாட் டீ இன்ஸ்டெட் ஆஃப் காஃபி. டீ வேண்டாம் இன்ஸ்டெட் ஆஃப் காஃபி. காஃபிக்கு பதிலா டீ வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓடுவதற்கு பதிலாக நடக்காதே அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் நடக்கிறது. சோ நடக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதுவோம். வாக் இன்ஸ்டெட் ஆஃப் ஓடுறது. சோ ரன். ஓகே, இப்போ இங்க நம்ம நெகட்டிவ்ல இருக்கு, நடக்காதே அப்படின்னு சொல்லி நெகட்டிவ்ல கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அங்க போட்ட மாதிரி நாட்டே யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இங்க நம்ம டோன்ட் யூஸ் பண்ணுவோம். எதுக்காக நம்ம இங்க டோன்ட் யூஸ் பண்றோம், எதுக்காக இங்க நாட் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாருங்க. சோ இங்க நடக்காதே அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன், நடக்கிறது ஒரு செயல். ஓகே, சோ இந்த டூங்கிறது ஒரு செயல். ஓகே, டூ நாட் அதைத்தான் நம்ம சேர்த்து டோன்ட் எழுதிருக்கோம். அப்ப டூங்கிற ஒரு செயலை குறிக்கும் போதுதான் நம்ம டோன்ட் அப்படின்னு யூஸ் பண்றோம். ஆனா இங்க வந்து எடுத்துக்கிறது தான். ஓகே, இங்க சப்ஜெக்ட் யாரும் கொடுக்கல, அவங்க திங்க் பண்ண போறாங்கன்னு எதுவும் கொடுக்கல. ஓகே, அந்த மாதிரி கொடுக்காத பட்சத்துக்கு இங்க வந்து வேண்டாம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. சோ இங்க ஆக்ஷன் எல்லாம் கிடையாது, இது பதிலா அதை எடுக்காத அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர இது ஆக்ஷன் கிடையாது. அது ஒரு ஸ்டேட். அந்த மாதிரி ஸ்டேட்டை குறிக்கும் போது நம்ம நாட் யூஸ் பண்றோம். ஆக்ஷனை குறிக்கிறதா இருந்தா நம்ம டோன்ட் யூஸ் பண்ணுவோம். சோ இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, ரொட்டிக்கு பதிலாக சாதம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க வந்து இது வந்து என்னது, இதுக்கு பதிலா அதை எடுக்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க எந்த விதமான ஆக்ஷனும் இல்லை. அப்ப நம்ம என்ன போடுவோம்? நாட். சோ நாட் ரைஸ். நாட் ரைஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பிரெட். பிரெட்டுக்கு பதிலா என்ன செய்ய வேண்டாம்? சாதம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப அடுத்தது பாருங்க, மெசேஜுக்கு பதிலாக அழைக்காதே அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? நாட் கால்னு யூஸ் பண்ணக்கூடாது, டோன்ட் கால் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா கால் பண்றது ஒரு செயல். டோன்ட் கால் இன்ஸ்டெட் ஆஃப் மெசேஜ். மெசேஜ் இல்ல டெக்ஸ்ட் எதுனாலும் எழுதிக்கலாம். ஓகே, மெசேஜுக்கு பதிலா அழைக்காதே அப்படின்னு சொல்றாங்க. டோன்ட் கால் இன்ஸ்டெட் ஆஃப் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, ஜூஸுக்கு பதிலாக தண்ணீர் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஜூஸுக்கு பதிலாக தண்ணீர் மட்டும் நம்ம எழுதிக்கலாம். சோ வாட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் ஜூஸ். வாட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் ஜூஸ். ஜூஸுக்கு பதிலாக தண்ணீர் அப்படின்னு எழுதிட்டோம். வேண்டாம் இதுக்கு வந்து நாட் யூஸ் பண்ணுமா டோன்ட் யூஸ் பண்ணுமா அப்படிங்கறத நீங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ இப்போ முதல் வாக்கியத்தை பாருங்க, வெளியே போவதற்கு பதிலாக அவள் வீட்டிலேயே இருந்தாள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த சென்டென்ஸ், இந்த வாக்கியம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ வீட்டிலேயே இருந்தாள்னு சொல்லும் போது அந்த வாக்கியம் வந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றாங்க, முற்று பெற்றது. சோ பாஸ்ட் ஆக்ஷன். சோ இந்த மாதிரி பாஸ்ட் ஆக்ஷன் சொல்லும் போது அதை வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, வெளியே போவதற்கு பதிலாக அவள், அவள்ங்கிறது தான் சப்ஜெக்ட். சோ அவள் எங்க இருந்தா? வீட்டிலே இருந்தாள். சோ வீட்டிலே இருந்தாள். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் எழுதிக்கலாம். அவள் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். சோ she. சோ இருக்கிறத stayed. சோ இங்க பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால stayed அப்படின்னு எழுதணும். she stayed வீட்டிலே, அப்போ home. she stayed home. பதிலாக அப்படிங்கறத நம்ம எப்பவுமே என்ன செய்யணும்? சென்டென்ஸ்க்கு நடுவுல இருக்கணும். இங்க வந்து நம்ம ரெண்டு விஷயத்த சொல்றோம். இந்த விஷயத்துக்கு போல அந்த விஷயம் செஞ்சா அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயங்களை சொல்லும் போது இன்ஸ்டெட் ஆஃப், அதாவது இந்த பதிலாகங்கிறத நம்ம சென்டென்ஸ்ல நடுவுல தான் யூஸ் பண்ணுவோம். சோ இங்க நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் பதிலா. எதுக்கு பதிலா வீட்டுல இருந்தா அப்படின்னா வெளியே போறதுக்கு பதிலா. வெளியே போறதுக்குன்னா அது வந்து நம்ம என்னது கண்டினியூ ஆக்ஷன் தான். சோ கோயிங் அவுட். வெளியே போறதுக்கு போல எங்க இருந்தா? வீட்லயே இருந்தா. சோ ஸ்டேட் ஹோம். ஓகே, she stayed home instead of going out. வெளியே போறதுக்கு பதிலா என்ன செஞ்சா? வீட்டிலேயே இருந்தா. இப்போ அடுத்தத பாருங்க, கண்ணாடி பாட்டிலுக்கு பதிலாக
நாங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலை பயன்படுத்தினோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பயன்படுத்தினோம் அப்படிங்கிறது என்னது, நாங்கள்ல சொல்றது. சோ இங்க நாங்கள் அப்படிங்கும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், சப்ஜெக்ட் வி. சோ பயன்படுத்தினோம் அப்படிங்கறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூஸ்ட். சோ வி யூஸ்ட், எதை யூஸ் பண்ணாங்க, எதை யூஸ் பண்றதுக்கு பதிலா எதை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்கு. சோ அப்ப எதை பயன்படுத்தினாங்களோ அதைத்தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். சோ எதை பயன்படுத்தலையோ அதை நம்ம லாஸ்டா எழுதணும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, டீக்கு பதிலா காஃபி அப்படின்னு சொல்லும் போது நம்ம காஃபி எங்க போட்டோம், லாஸ்டா போட்டோம். அதே மாதிரிதான் இந்த சென்டென்ஸும். சோ வி யூஸ்டு, எதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பாட்டில். சோ பிளாஸ்டிக். சோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். சோ நாங்கள்ங்கும் போதே இங்க ப்ளூரல் ஃபார்ம் வந்துடும். சோ வி யூஸ்டு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். எது, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அவங்க என்ன செஞ்சாங்க, யூஸ் பண்ணாங்க. பதிலாக. சோ இன்ஸ்டீட் அப்படிங்கும் போது பதிலாக, இன்ஸ்டீட் ஆஃப். ஓகே, இன்ஸ்டீட் ஆஃப் போது பதிலாக. சோ எதுக்கு பதிலாக அப்படின்னா கண்ணாடி பாட்டிலுக்கு பதிலாக. சோ கண்ணாடி பாட்டில் அப்படிங்கும் போது கிளாஸ் பாட்டில், கிளாஸ் பாட்டில்ஸ். ஓகே, இப்போ இது நம்மளுக்கு ஈஸியா இருக்கு. எதை சொல்றாங்க அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். ஓகே, எதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கறதையும் பார்க்கணும், எதை சொல்றாங்க அப்படிங்கறதையும் பார்க்கணும். பயன்படுத்துறத நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும், பயன்படுத்தாததை நம்ம இன்ஸ்டீட் ஆஃப்க்கு அடுத்து எழுதணும். சோ இங்க என்ன சொல்லிருக்காங்க, நாங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலில் பயன்படுத்தினோம். சோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கோம். we used plastic bottles. பதிலாக. சோ பதிலாக போது இன்ஸ்டீட் ஆஃப், எதுக்கு பதிலாக, கண்ணாடி பாட்டிலுக்கு. சோ அதை நம்ம ஃபைனலா எழுதிருக்கோம், கிளாஸ் பாட்டில்ஸ். we used plastic bottles instead of glass bottles. சோ கிளாஸ் பாட்டில், கண்ணாடி பாட்டிலுக்கு பதிலா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, பிளாஸ்டிக் பாட்டில பயன்படுத்தி இருக்கிறாங்க. சோ இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. வீட்டு பாடம் செய்வதற்கு பதிலாக அவன் விளையாடினான். சோ அவன் என்ன செஞ்சானோ அதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். சோ இங்க அவன் விளையாடினான், அதை ஃபர்ஸ்ட் எழுதணும். பதிலாக நம்ம நடுவுல எழுதணும். அடுத்து வீட்டு பாடம் செய்வது, இதுதான் நம்ம ஃபைனல்ல எழுதணும். சோ இப்ப அவன், அவன்ங்கிறது தான் நம்மளுக்கு சப்ஜெக்ட். சோ அவன் சொல்லும் போது he, விளையாடினான். சோ இது வந்து பாஸ்ட் ஆக்ஷன். சோ he played. சோ he played அப்படின்னு சொல்லும் போதே அவன் விளையாடினான். அடுத்து இன்ஸ்டீட் ஆஃப், பதிலாக. எதுக்கு பதிலாக அவன் விளையாடினான், ஹோம்ஒர்க் பண்றதுக்கு பதிலா போய் விளையாண்டு இருக்காங்க. சோ வீட்டு பாடம் செய்வதற்கு. சோ வீட்டு பாடம் செய்வதற்கு, செய்வதற்குங்கிறத நம்ம டூயிங், டூயிங் ஆக்ஷன்ல எழுதணும். சோ டூயிங் ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க் செய்வதற்கு பதிலா அவன் என்ன செஞ்சிருக்கான், விளையாண்டுட்டு இருக்கான். he played instead of doing homework. வீட்டு பாடம் செய்யறதுக்கு பதிலா என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா விளையாண்டு இருக்கிறாங்க. சரியா, இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஸ்நாக்ஸுக்கு பதிலாக பழங்களை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்றாங்க. பிள்ளைங்களுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. சோ ஸ்நாக்ஸுக்கு பதிலா என்ன செய்யணும், பழங்கள் வாங்கி கொடுக்கணும். அப்போ ஸ்நாக்ஸுக்கு பதிலாக பழங்களை எடுத்துக்கொள் அப்படிங்கிறது வந்து ஒரு அட்வைஸ். ஓகே, இங்க எந்த சப்ஜெக்டும் இல்ல, எந்த வேர்பும் இல்ல. இதுக்கு பதிலா இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் தான் நம்மளுக்கு சொல்றாங்க. சோ எடுத்துக்கொள் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். சோ டேக். சோ எடுக்கிறத நம்ம டேக் போட்டாச்சு. எதை எடுக்க சொல்றாங்க, ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸ் பதிலாக. சோ பதிலாகங்கும் போது இன்ஸ்டீட், இன்ஸ்டீட் ஆஃப். இன்ஸ்டீட் ஆஃப் எதுக்கு பதிலா, ஸ்நாக்ஸுக்கு பதிலா. சோ ஸ்நாக்ஸுக்கு பதிலா என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ டேக் ஃப்ரூட்ஸ் இன்ஸ்டீட் ஆஃப் ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸுக்கு பதிலா என்ன எடுத்துக்கணும், ஃப்ரூட்ஸை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ இந்த வாக்கியங்கள்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ நம்ம இதே பதிலாக அப்படிங்கிறத ஒரு லாங் சென்டென்ஸ்ல எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த லாங் சென்டென்ஸ் எல்லாம் பாருங்க, பாக்குறதுக்கா லாங்கா இருக்குது. சோ இதை நம்ம ஃபார்ம் பண்றது ரொம்ப ஈஸியான ஒண்ணுதான். திருமண விழாவில் கலந்து கொள்வதற்கு பதிலாக அவர்கள் ஒரு படம் பார்த்தார்கள். சோ எந்த செயலை செஞ்சாங்களோ அதை நம்ம ஃபர்ஸ்டா எழுதணும். அப்படின்னா இங்க வந்து அவர்கள் ஒரு படம் பார்த்தார்கள் இருக்கு இல்லையா. சோ இந்த செயலை தான் அவங்க செஞ்சிருக்காங்க. சோ எதுக்கு பதிலா அப்படின்னா திருமண விழாவில் கலந்து கொள்றதுக்கு பதிலா என்ன செஞ்சிருக்காங்க, படம் போய் பார்த்திருக்காங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ண வேண்டியது அவர்கள் ஒரு படம் பார்த்தார்கள் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்டா எழுதணும். அடுத்து பதிலாக அப்படிங்கிறது ரெண்டு வாக்கியத்துக்கு நடுவுல நம்ம பயன்படுத்துவோம். அடுத்து திருமண விழாவில் கலந்து கொள்வதற்கு, இதை நம்ம ஃபைனலா எழுத போறோம். சோ இப்ப நம்ம இதை எப்படி ஈஸியா ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்கலாம். அவர்கள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். சோ தே. இங்க வெர்ப் என்ன அப்படின்னா பார்த்தார்கள் அப்படின்னு இருக்கு. சோ பார்த்து முடிச்சிருக்கிறாங்க. இது வந்து பாஸ்ட் ஆக்ஷன்.
So they watched. என்ன பார்த்தாங்க அப்படின்னா படம், ஒரு படம். So a movie. So they watched a movie. அவங்க ஒரு படம் பார்த்தாங்க. So பதிலாக, so அதுதான் நம்ம என்ன எழுதணும், middle of the sentenceல நம்ம கொண்டு வரணும். So instead of பதிலாக, எதுக்கு பதிலாக, திருமண விழாவில் கலந்து கொள்வதற்கு பதிலாக. ஓகே, திருமண விழாவில் கலந்து கொள்றதுக்கு பதிலா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மூவி போய் பார்த்திருக்காங்க. சோ நம்ம இங்க அட்டெண்டிங்னா கலந்து கொள்றது. எதுல கலந்து கொள்றது, வெட்டிங். சோ த வெட்டிங் செரிமனி, விழான்னு சொல்றது செரிமனி அப்படிம்பாங்க. சோ வெட்டிங் செரிமனியில கலந்து கொள்றதுக்கு பதிலா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு படம் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. they watched a movie instead of attending the wedding ceremony. சோ வெட்டிங் செரிமனி, அதாவது திருமண விழாவில கலந்து கொள்றதுக்கு பதிலா அவங்க ஒரு படம் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இப்ப அடுத்தது பாருங்க, வெப்பமான காலநிலையில் ஷூவுக்கு பதிலாக அவள் செருப்பு அணிந்தாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், நிறைய ஸ்கூல்ல வந்து என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, கொஞ்சம் சம்மர் ஓவரா இருந்தா ஷூ வேண்டாம், செப்பல் யூஸ் பண்ணிக்கலாம், சாண்டல் யூஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ வெப்பமான காலநிலையில் ஷூவுக்கு பதிலாக அவள் செருப்பு அணிந்தாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ இதையும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ரெண்டு இதா பிரிக்க போறோம். ஷூவுக்கு பதிலாக, சோ அவள் செருப்பு அணிந்தாள். சோ அவள் செருப்பு அணிந்தாள் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும், அடுத்து பதிலாக எழுதணும், அடுத்து ஷூ எழுதணும். இந்த காலநிலை இருக்குது இல்லையா, சோ இது ரீசன். ஓகே, இந்த ரீசன் எங்க வந்துரும் அப்படின்னா எல்லாத்துக்கும் கடைசியா தான் வரும். சோ இப்ப இதை நம்ம ஈஸியா ஃபார்ம் பண்ணுவோம். ஷீ, அவள்ங்கிறத ஷீ யூஸ் பண்ணுவோம். செருப்பு அணிந்தாள் அப்படிங்கிறாங்க. அணிந்தாள், அணிகிறது என்ன சொல்லுவோம், வியர் அப்படின்னு சொல்லுவோம். சோ அணிந்தாள்ங்கிற பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறதுனால வோர் அப்படின்னு சொல்லுவோம். ஷீ வோர், எதை அணிஞ்சிருக்காங்க, செருப்பு. சோ செருப்புங்கும் போது சாண்டல். ஷீ வோர் சாண்டல்ஸ், அவ செருப்பு அணிந்தாள். பதிலாக, இன்ஸ்டீட் ஆஃப், எதுக்கு பதிலா, ஷூவுக்கு பதிலாக. சோ நம்ம ஷூவை எழுதிக்கணும். எதனால அவ இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா, வெப்பமான காலநிலை. சோ இப்ப வெப்பமான காலநிலை, ஒரு காலநிலை ஒரு இதை சொன்னாங்க அப்படின்னா டு யூஸ் பண்ணணும். டு த ஹாட் வெதர். ஒரு வெதரை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம டியூ யூஸ் பண்ணிக்கலாம். ஹாட் வெதர். ஓகே, she wore sandals instead of shoes due to the hot weather. வெப்பமான காலநிலைகள்ல ஷூவுக்கு பதிலா அவ என்ன செஞ்சா, செப்பலை யூஸ் பண்ணாத, செருப்பை பயன்படுத்தினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, உடல் நல காரணங்களால் இறைச்சிக்கு பதிலாக நான் காய்கறிகளை சாப்பிட்டேன். இதுவும் என்ன அப்படின்னா ஒரு ரீசன் சொல்ற மாதிரி தான். சோ அப்ப இங்க நம்ம இறைச்சிக்கு பதிலாக நான் காய்கறிகளை சாப்பிட்டேன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம காய்கறி, நான் காய்கறிகளை சாப்பிட்டேன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சோ நான் அப்படிங்கும் போது ஐ, சாப்பிட்டேன் அப்படிங்கறத ஏட். சோ ஐ ஏட், எதை சாப்பிட்டாங்க, காய்கறிகளை. சோ வெஜிடபிள்ஸ். சோ ஐ ஏட் வெஜிடபிள்ஸ். பதிலாக அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் இன்ஸ்டீட் ஆஃப், எதுக்கு பதிலா அவங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாங்க, இறைச்சிக்கு பதிலாக. சோ மீட்டுக்கு பதிலா அவங்க வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்காங்க. எதனால, எந்த காரணமால அப்படின்னு கேட்டா உடல்நல காரணங்களால். சோ ஃபார் த ரீசன், உடல்நல காரணம். ஃபார் ஹெல்த் ரீசன்ஸ், அவங்க உடல்நிலை காரணமால அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இறைச்சிக்கு பதிலா வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, காய்கறிகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஐ ஏட் வெஜிடபிள்ஸ் இன்ஸ்டீட் ஆஃப் மீட் ஃபார் ஹெல்த் ரீசன்ஸ். அவங்களுடைய ஹெல்த் காரணத்துக்காக அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, நான்வெஜ்ல இருந்து வெஜ்ஜை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுவும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியானதா இருக்கு. சோ பதிலாக, இதுக்கு பதிலா இதை எடுத்துக்கிட்டேன், இதுக்கு பதிலா இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க எதையாவது பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த வாக்கியங்களை கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம். இப்போ உங்களுக்கான ஒரு டெஸ்ட். சோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இன்று காஃபிக்கு பதிலாக நான் தேநீர் எடுத்துக்கொண்டேன். இதை எப்படி எழுதுறது அப்படிங்கறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. Do you want to more information about this topic? Let me end the comment. Do you like this video? Please click on like button, share it with your friends and family, subscribe for upcoming videos. Thank you for watching. See you on next video. Bye for now. Keep watching, keep practicing and keep smiling.